சுருக்கமாக ஆண்டவருடைய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபம் 7வது அதிகாரம், ரோமர்களின் நிருபம் 7வது அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? What a wretched man I am, who shall rescue me from the body of death? This is a heart cry of an apostle. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அழுகை, ஒரு கூக்குரல், ஒரு வேதனையை இங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன என்றால், he was in bondage, ஒரு கட்டப்பட்ட நிலையிலே அவர் காணப்படுகின்றார். அவர் ஒரு விடுதலை பெற்றவர், ஆண்டவரை ஏத்துக்கிட்டவர், சந்திக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா அவருக்கு மனசுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை இங்க குறிப்பிடுகிறார். இந்த பகுதியை நம்ம படிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்தே படிக்கின்ற பொழுது அவருடைய மனதின் போராட்டம், உள்ள இருக்கிற ஒரு போராட்டம், ஒரு அங்கலாய்ப்பை அவர் இங்க தெளிவுபடுத்தி எழுகிறார். சோ இதற்கு நான் கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு, a liberated life in Christ. liberated life இல்லனா a new life in Christ. new life, புதிய ஆலயத்திற்கு, இந்த ஆலயத்தை பேர் என்ன? நியூ லைஃப், புது வாழ்வு. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நியூ லைஃப், இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்ப பவுல் சொல்லும்போது சொல்றாரு, he wanted to do good thing, நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனா என்ன முடியல. அதான் சொல்றாரு, பிராக்டிகலா பேசுறாரு. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கு, ஆனா நான் செய்யறதெல்லாம் தீமையை தான் செய்கிறேன். I wanted to do good, I want to do good, I am not able to do it. I do what I do not want to do. So therefore it is no longer I who do it, it is sin that living in me that does it. நான் விரும்புற நன்மையை செய்யாம தீமையை செய்கிற அப்படின்னா நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்றார். பாவம் என்று பட்டியலிடுகிறார். பாவம் என்று சொல்லிக் கொடுத்தது அது ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணம், the law, the சட்டம் சொல்லிக் கொடுத்தது, you are a sinner, நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டம், நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொடுத்தது என்று சொல்லுகிறார். அதனால அவர் மனதில அந்த போராட்டத்தை சொல்லுகிறார். என் மனதிற்கு உள்ள நன்மை செய்யணும்னு விரும்புறேன், முடியல. உள்ளான மனசருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன், ஆனாலும் என் மனதுக்குள்ள ஒரு பிரமாணம், ஒரு போராடுகிற ஒரு காரியத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி போடுகிறது. It has arrested me, captured me. என்ன பிடிச்சிட்டு, மனசை பிடிச்சிட்டு நான் கதறுகிறேன். I am not able to do good. இது மாதிரி பவுலுடைய கதறல் மட்டும் அல்ல, அநேகர் கதறினார்கள். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது கதறினா, நான் நிர்பந்தமா மனுஷன், துர்க்கணத்தில் என் தாய் என்னை கற்பம் தரித்தாள், ஆண்டவரே உங்களுடைய முகத்தை மறைத்து என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு கிங் டேவிட், the most celebrated king of Israel, was crying before the Lord, Lord you forgive me, என்ன மன்னிச்சிடும் அப்படின்னு அவர் அழுகிறார். பல இடங்களிலே தாவீதுடைய அந்த அவய குரலை கேட்க முடியும். அவருடைய சிக்கல், அவர் அதுல அகப்பட்டு அதுல விடுதலை இல்லாதபடி அவர் கதறுகிறார். பாவம் என்னை சிறையாக்கிற்று என்று கதறுகிறார். வாசிக்க கேட்டதான ஏசாயா தீர்க்கதரிசி, he was also crying. அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. நீங்க 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் பார்த்தா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஐயோ என்று இவர் ஏசாயா பிரசங்கம் பண்ணுவார். இப்ப 6ஆம் அதிகாரத்துல தேவாலய ஆண்டவருடைய உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவனை அங்கே கண்டேன், தேவாலயம் எல்லாம் வஸ்திரத்தங்களால் நிரம்பி இருந்தது என்று சேராவின்கள் எல்லாம் ஒரு பாட்டை பாடுறாங்க. 3 digit பாட்டு, ஒரே பாட்டு, ஹோலி 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 லார்ட் அல்மைட்டி, பரிசுத்தர் 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 பாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கண்டோன்னா திடீர்னு அவர் தனக்குள்ள உணர்கிறார். ஒரு பாவ உணர்வு உண்டாயிட்டு, ஓ அண்டி மீ, ஐ எம் அண்டன், நான் அதமானேன், நான் அதமான செத்து போனேன், ஐ எம் அண்டன், I am finished. நான் சுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அந்த தரிசனத்தை கண்டவுடனே அவர் மனதுக்குள்ள அவர் அழுகிறார்.
கூக்குரல் இடுகிறார், நான் அதமானேன் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, நான் நிர்பந்தமான மனுஷன் இவரும் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், அவர்களிலும் பிரதான பாவி நான். யாராவது நான் நல்லவன், நான் ரொம்ப நிறைய திறமைசாலி என்றெல்லாம் தங்களுடைய கிரெடென்சியல்ஸ் வைத்து மேன்மை பாராட்டுவாங்க. பவுலுக்கு கிரெடென்சியல்ஸ் ஐ எம் நத்திங், ஒன்றும் இல்லை, நான் பெரிய பாவி என்று சொல்லுகிறார். ஆக இப்படி ஒரு மனதுல ஒரு போராட்டம், இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நிறைய போராட்டம், நிறைய சிக்கல்கள், நிறைய பாண்டேஜ். அது பாவத்தினால வருகிற பாண்டேஜ், கட்டு இருக்கிறது. சாபங்கள், அது ஒரு கட்டுப்பட்ட நிலையில இருக்கிறது. சிலருக்கு வியாதி ஒரு கட்டப்பட்ட நிலையில ஒரு பாண்டேஜ்ல இருக்கிறாங்க. யார் என்ன விடுதலை ஆக்குவார்? பவுல் அந்த நாளிலே இதை கதறுகிறார். Who shall rescue me? What a wretched man I am. என்ன பிரச்சனை என்று விரிவா சொல்லல, ஆனா மனதுக்குள்ள விரோதமா போராடுகிற ஒரு அவயம் இருக்கிறது காண்கிறேன். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த கூடுகையில சந்தோஷத்தோடு வந்த தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நம் வாழ்க்கையில ஏதாவது போராட்டம் இருக்கிறதா? ஏதாவது மனதுல போராட்டம், குடும்பத்துல சில போராட்டம், சரீர உபதைகள், நன்றாக ஆரோக்கியமா இருக்க ஒரு முறை என்னால முடியவில்லை, நெருக்கடிகள், பல்வேறு விதங்களில இன்னர்களை நான் அனுபவிக்கிறேன். I wanted to do good, I want to do good, but I am not able to do it. நான் நல்லது செய்யிருக்கிறேன், என கூட இருக்கிறேங்க, என்னால புரிந்து கொள்ள முடியல. சோ இந்த மாதிரி பல அழுத்தங்கள், அதனால சில கிரைங், லெமண்டிங், வீப்பிங், அந்த மாதிரி ஒரு நிலையில வரும்போது பவுல் கதறுகிறார், நிர்பந்தமான மனுஷன். வாட் a wretched man I am, who shall rescue? என்ன யார் விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அவரே சொல்றாரு. 25 வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவர் பாவத்தை மன்னித்து பாவியை நீதிமானாக மாற்றுகிறார். புரியுதா? நம்முடைய அக்கிரமம் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல திரும்பி வரும்போது he forgives our sins. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்குறார். அதுதான் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற ஒரு பெரிய சச்ச லவ்விங் காட். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிக்கிறார். நாங்க இங்க இருக்கிற தேவ தூதர்கள் போர் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்தா, நம்ம லைஃப் ஹிஸ்டரிய பயோடேட்டா பார்த்தா, ஆரம்பத்தை பார்த்தா எல்லாம் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவர்களை சந்தித்து ரட்சித்து வேறு பிரித்து நீதிகரித்து சுத்திகரித்து ஒரு ஊழியக்காரராக என்ன சந்தோஷம் தெரியுமா? வெரி ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நியூ லைஃப். அதான் 2 கொரிந்தியர் 5:17 படிக்கிறோம், ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையதெல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதா. என்ன if anyone is in Christ, he is a new creation. The old has gone, the new has come. பழையதெல்லாம், நம்ம லைஃப்ல இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும். பழைய கோபங்கள் ஒழிக்கப்படணும். விரோத தன்மைகள் ஒழிக்கப்படணும். கிறிஸ்து நமக்குள்ள வந்தா நியூ மேன், நியூ கிரியேஷன், புது படைப்பு, புது படைப்பு, புது வாழ்வு. சர்ச்சுக்கு நியூ லைஃப், புது வாழ்வு. ஆதி சபையில எல்லாரும் புதுசா வந்தாங்க, சோம் பண்ணாங்க, ஆராதிச்சாங்க, புதிய புதிய ஆத்துமக்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். ஹல்லேலூயா. This church should be extended. இது விரிவாக்கம் பண்ணப்பட்டு உண்மையிலே அநேக ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். நியூ லைஃப் சர்ச். இங்க வந்தா புது வாழ்வு. வாழ்வு வறுத்து நொந்து போய் இருக்கிறவன் இந்த போர்டை பார்த்துட்டு, ஆண்டவரே இங்க ஒரு லைஃப் கிடைக்குமா? He should come in. அவன் வரணும். ஹல்லேலூயா. புதிய வாழ்வை, இது பிராக்டிகலி ஸ்பீக்கிங், பிப்ளிக்கலி ஸ்பீக்கிங், பைபிள் படி பார்க்கும்போது நியூ லைஃப் கத்த தருகிறார். கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு, இயேசு கிறிஸ்துக்குள். பவுல் கதறினார், அவர் விடை சொன்னார், கிறிஸ்து இயேசுக்குள் ஐ அம் லிபரேட்டட். ஹல்லேலூயா. இரண்டாவது கிறிஸ்து தருகிறது நிறைவான வாழ்வு. கிறிஸ்துவுக்குள்ள புது வாழ்வு. இரண்டாவது கிறிஸ்து தருகிறது நிறைவான வாழ்வு. கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தை படிக்கும்போது, கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம் படிக்கலாம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசியருக்கு நிருபம் எழுத காரணம், கொலோசே பட்டணத்திலே காணப்பட்ட எப்பாப்ரா உடன் வேலையாள், அந்த சபைக்கு இருந்த அந்த ஸ்தானாதிபதி, அவர் சில காரியங்களை பவுலிடத்திலே சொன்னார்.
இந்த கொலோசை சபை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பதிலுரையாக எழுதினதான் இந்த நிருபம். அந்த காலகட்டத்திலே பவுல் இதை எழுதும் போது நாஸ்டிசிசம், ஞான உணர்வு கொள்கையினாலே பாதிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் பின்னிட்டு போனாங்க. They got deviated from Christ. கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் வைத்தங்க திரும்பி போனாங்க, பின்னிட்டு போனாங்க. அந்த சூழ்நிலையில தான் கிறிஸ்துவனுடைய மகிமையை, புனித தன்மையை, தனி சிறப்பு, தன்னிகரற்ற தன்மை, the uniqueness of Christ, பைபிள்ல எபேசியர், அதுக்கு அடுத்த போல் கொலோசியர், இந்த நிருபத்துல தான் இயேசு கிறிஸ்துவனுடைய புனித தன்மையை, தன்னிகரற்ற தன்மையை, the uniqueness, சிறப்பு தன்மையை பவுல் எழுதியிருப்பார். அது சிறப்பு தன்மை எங்க பார்க்கிறேன்னா 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் படிச்சா, அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், he is the image of the invisible God, சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்திலுள்ளவைகள், பூலோகத்திலுள்ளவைகள், காணப்படுகிறவர்கள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. All things hold together. Hallelujah. Hallelujah. எல்லாம் இயேசுக்குள் நிலை நிற்கிறது. அவருக்குள் எல்லாம் காணப்படுகிறது, எல்லாம், everything belongs to Jesus Christ, the author and perfecter of our faith. அவர்தான் எல்லாம், நம் வாழ்வுக்கு எல்லாம் அவர்தான், எல்லாமே இயேசுதான் என்பதை தெளிவாக ஆணித்தரமாக எழுதி சொல்லுகிறார். சபையாக சரீரத்தை அவர்தான் தலைவர், முதல்வராயிருக்கும் அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுத முதற் பேராயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் அவர்கள் சொன்னாங்க, நீ குறைவுள்ளவன், நீ குற்றமுள்ளவன், நீ மோசக்காரன், நீ இந்த பொறுப்புக்கு தகுதி இல்ல, நீ இந்த கோயிலுக்கு வர தகுதி இல்ல, நீ ஒரு பாஸ்டருக்கு தகுதி இல்ல, நீ ஒரு டீக்கனுக்கு தகுதி இல்லன்னு நம்மள மேக்சிமம் டிஸ்கரேஜ் பண்ணதான் ஆட்கள் ரொம்ப இருப்பாங்க. நான் இப்போ ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறேன், ஊழியத்துல சின்ன அனுபவம் தான். many people wherever we go, என்ன செய்தாலும் திருப்தி இருக்காது, குறை சொல்லி நம்ம டிகிரேட் பண்ணி அநேகருக்கு அந்த உற்சாகம் இழந்து போகும். கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன தெரியும், மக்களுக்கு மனமடி, இது என்னதுக்கு நான் இருக்க போறேன் அப்படின்னு எல்லாருமே பின்னிட்டு போகிறது வழக்கம். இயேசுநாத காலத்தில் நடந்திருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துக்குள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் மகத்துவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள சரீரவனா வாசமா இருக்கிறது. அவர் பரிபூரண புருஷர். அவர் யார்? இயேசு. அப்சல்யூட்லி அப்சல்யூட், முழுமையிலும் முழுமையானவர், பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட், பூரணத்திலும் பூரணரானவர், கம்ப்ளீட்லி கம்ப்ளீட், நிறைவில் நிறைவானவர் இயேசு. அவர்கிட்ட ஒரு குறை கிடையாது. இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்க யாராவது கேன் எனிவன் சேலஞ்ச் மீ ஆஃப் டூயிங் எ சின், ஏதாவது குற்றம் செய்த தப்பு யாராவது குற்றம் சாட்ட முடியுமா? நோவன். அவ்வளவு பரிபூரண புருஷராக நம்ம இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். அவ தேவத்துவத்தின் மகத்துவம் இயேசு கிறிஸ்துக்குள்ள கம்ப்ளீட்டா நிரம்பி இருக்கு. நீங்கள் யூ ஆல்சோ ஆர் கம்ப்ளீட். அப்ப நிறைவா, நான் குறைவா வந்திருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமில்ல அப்படின்னு ஒரு காலம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்குள்ள நம்ம பரிபூர்ணமாக்கி இருக்கிறோம். சரிதானா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்தின் தலைவராயிருக்கிற அவருக்கு நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரிபூர்ணம், ஒரு நிறைவு, பரிபூர்ணமானாலும் சரி, நிறைவு, அப்சல்யூட் நிறைவு, பரிபூர்ணம், இதுக்கு மேல வார்த்தை கிடையாது, இதுக்கு மேல சொல்ல வார்த்தை கிடையாது. அவ்வளவு அப்சல்யூட், அவ்வளவு பெர்ஃபெக்ட், அவ்வளவு கம்ப்ளீட் மேல வரணும் கிடையாது. ஃபுல்னஸ், ஆல் ஃபுல்னஸ் dwell in Jesus Christ. எல்லா நிறைவு. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நான் ஆராய்கிறேன், அவ்வளவு நிறைவானது வரும்போது நான் அடிக்கடி யோசிப்பேன், என்ன தகுதி இருக்கு. நான் அநேக நேரம் எங்களுக்கு இங்க இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பார்த்தா கையில டைனமிக் ஆகும். நான் அடிக்கடி சிந்திப்பேன், எல்லாருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். அவட பாட விட்டு பாரு, பிரசவம் பண்ண விட்டு பாரு, ஆட்டி மொழியா இருக்கும். எல்லாம் ஆமா, அவ்வளவு நிறைவான அந்த ஆண்டவர் நிறைவான வரும்போது குறைவான ஒளிந்து போயிட்டு. அப்ப உங்களை யாராவது குற்றப்படுத்தினானோ, ஐ எம் ஃபுல் வேற லைன்ல சொல்லக்கூடாது. ஃபுல் சொல்லுவாங்க. ஃபுல் அந்த ஃபுல் இல்ல, ஐ எம் ஃபுல் ஆஃப் கிரைஸ்ட், ஃபுல் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஃபுல் நிறைவு பரிபூரணம். உலகம் வேற இதுல ஃபுல் சொல்லும், ஃபுல் குவார்டர் ஆஃப், அது வேற டெர்மினாலஜி. ஃபுல், நான் ஆண்டவருக்குள்ள ஃபுல்லா இருக்கேன், கோயிலுக்கு வந்து நான் ஃபுல்லா இருக்கேன். சில கேசுகள் வந்து கோயில்ல பாட்டு பாடு கொட்டடிக்குமா ஃபுல்லு, அப்புறம் சர்ச்சில் பொட்டடிச்சாலும் பாஸ்டர் இருந்தாலும் இது வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த மியூசிக் மோட்டிவேட் பண்ண துள்றது அப்படி போகக்கூடாது. இருந்தாலும் இல்லாட்டாலும் கை தட்டினாலும் நம்ம ஃபுல்லா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே ஃபுல்லு, வெளியே ஃபுல்லா தான் இருக்கணும். ஒன்று போல இருக்கணும். புரிஞ்சா? கிறிஸ்டியன் லைஃப் அதான் குவாலிட்டி லைஃப். உள்ள போன உடனே
அப்படி இப்படி பண்ணோம்னா யாராவது அந்த மாதிரி இல்ல, எப்பவுமே ஃபுல். அவர் நிறைவா இருக்கிறார், நிறைவான. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவான வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவான வாழ்வு. மூன்றாவது முடிவாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்தியமான வாழ்வு, இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து மிக தெளிவாக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்கிற நம்ம பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அவர் கப்பர்நகூமுல கடந்து வருகிறார். கப்பர்நகூமுல கடந்து வருகின்றதான நேரத்துல அநேகர் அங்கே கடந்து வந்தார்கள். எல்லாம் தேடி நீங்க என்ன எதுக்கு தேடுறீங்களோ தெரியும்னு சொல்றாரு. வந்தோடனே, நீங்க அற்புதங்களை கண்டதுனால அல்ல, உங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு போட்டேன், அதனால சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால நீங்க என்ன தேடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்காக இவ்வளவு ஆசை காட்டுறீங்களே. இயேசு சொல்றார், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், எல்லாம் பைபிள்ல இருந்தா 27ஆம் வசனம். யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று இங்கு அழகாக எழுதப்பட்டிருக்க அருமையானவர்களே. அப்ப இயேசு சொல்றார், he was all the time talking about the eternal life. eternal நித்திய வாழ்வு, நிலையான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, நிரந்தரமான வாழ்வு. நம்ம எல்லாருக்கும் வாழ்வு அங்கதான். இது தற்காலிக டெம்பரரி வேர்ல்டு. இத ஆண்டவர் இயேசு தெளிவா சொன்னார். யோவான் 3:16 தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். For God so loved the world, he gave his only begotten son, whosoever believeth in him should not perish but have an eternal life. என்ன சொன்னார் தெளிவா? நிக்கோதேமுட்டையும் சொன்னார், eternal life, நித்திய வாழ்வு. ஆண்டவராக இயேசு விசுவாசித்தா நமக்கு தருகிறது, கிடைக்கிறது நித்திய வாழ்வு. ஏன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்? ஏன் பாவி ரட்சிக்கப்படணும்? பாவத்தை விட்டு ஏன் மனம் திரும்பணும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22 சொல்லுகிறது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகினா என்ன கிடைக்கும்? படிக்கலாம். ரோமர் 6:22, ரோமர் 6:23, 22, 23 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபைவரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். விசுவாசித்த ஆண்டவர் தருகிறது நித்திய ஜீவன். பாவத்தை விட்டு விலகி பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா கிடைக்கிறது நித்திய ஜீவன். பைபிளை நல்லா படிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொன்னார், நீங்க வேத வசனத்தை ஆராய்ந்து படியுங்கள். யோவான் 5:39 ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். ஆண்டவர் கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம் சபைகளில, கிறிஸ்தவ சபைகளில மாதந்தோறும் இல்ல ஆண்டுதோறும் சில வாக்குத்தத்தம் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தத்திலும் ஒரு கண்டிஷன் இருக்காது. கோடா கொடியாய் பெருகுவாய், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவாய், ஏகப்பட்ட அப்படி எல்லாரும் கொடுக்கிற. அப்படி Jesus Christ gave one single promise. என்ன promise? அநேக promises இருந்தாலும் மிக முக்கியமான promise வாக்குத்தத்தம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் வர்றோம் போறோம், கொஞ்ச காலம் நம்ம வாழுவோம். But we will be inheriting the eternal life. Eternal life. Eternal life. இயேசுவோடு நடந்த சீடர்களுக்கு கூட நாங்க உம்மை பின்பற்றோமே, என்ன தருவீர் என்று சங்கடத்தோட கேட்டாங்க. பூமியிலையா? மார்க் 10 நீங்க படிச்சா இருக்கும். ஏமா நித்திய ஜீவனை, அதத்தான் இயேசுநாதர் வானத்திலிருந்து வந்த அப்பம், இறங்கின அப்பம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாம்சத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்பேன். யோவான் 6:54. இது கேட்டுட்டு இருந்தோன்னா அநேகருக்கு இந்த உபதேசம் பிடிக்கல. அவங்க சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இது சும்மா அப்பான்னு சொல்றீரு, நித்திய ஜீவன் சொல்றீங்க, இது என்னது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. கப்பர்நகூம் ஆலயத்துல அநேகர் அவரோடு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எழுப்பி போயிட்டாங்க. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எல்லாரும் பொய்யாச்சு, நீர் இப்படி பேசிட்டு இருந்தா நோ யூஸ், யூ ஆர் டாக்கிங் அபவுட் இட்டர்னல் லைஃப், இது கடினமான உபதேசம். அப்ப ஆண்டவர் பேதுருட்ட என்ன சொன்னார்? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ கோ பேக். அன்பார்களே, நித்திய ஜீவன் சபை நித்திய ஜீவனத்தை பிரசங்கிக்கணும், நித்திய ஜீவனுக்கு இந்த மக்களை ஆயத்தப்படுத்தணும். நானும் என் உடன் ஊழியரும் கொஞ்ச நாளுக்கு முன்பாக ஒரு உறவினர் வீட்டுக்கு சென்றவன், நண்பர், எனக்கு நீண்ட கால நண்பர், ஒரு உறவு கூட. அப்போது அவருடைய மகன் லண்டன்ல, உண்மையை சொல்லுகிறேன், லண்டன்ல வேலை பார்க்கிறார் குடும்பமா. அப்ப நான் சும்மா கேட்டேன், லண்டன்ல நம்ம லண்டன் மிஸ் இல்லையா? லண்டன்ல ஆராதனை எல்லாம் எப்படி இருக்கு? பாஸ்டர் மாதிரி எப்படி அங்கி போடுவாங்க அப்படி கேட்டேன்.
லண்டன்லயா ஆராதனைக்கு போவோம், 2-3 வயசு காலங்கள் இருக்கும். நோ ஓப்பனிங் பிரேயர், நோ பிரீச்சிங், ஆட்டமும் பாட்டம் பாட்டு. பாஸ்டருக்கு அங்க என்ன ஃபுல் கருப்பு. திரும்ப திரும்ப இந்த அங்க எல்லாம் ஜெனிவால இருந்து அங்க இருந்து வந்தது. இட் கேம் ஃப்ரம் லண்டன் மிஷன். அப்படி ஒரு மிஷன் அங்க இல்ல. நாங்க இப்படிதான் பண்ணோம் அப்படின்னாங்க. இப்போ சர்ச்சஸ் நிறைய சபைகள் இந்த மாலுக்காக பொழுதுபோக்குக்காக இடங்களாக இந்த டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுற அப்படி கொடுக்கப்பட்ட ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் தாழ்மையோடு சொல்லுவேன், தலைவருக்கு சொல்லுவேன், ஊழியக்காரரு 10 போனாலும் இந்த ஊழியத்தை நடத்தணும். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு. யோவான் 6 படிச்சா நிறைய போயிட்டாங்க. நீங்க வேணாலும் போங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில். ஹல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்த உலகமதில் அத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். பரிசுத்த உலகமதில் அத்தன் மணவரையில் நித்தம் சுகித்திடலாம். மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. கையில் உன்னை எடுத்து மையாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. கையில் உன்னை எடுத்து மையாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் நையாது காத்திடுவே. நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு பெய்வேன் ஆசீர்வாதங்கள் நையாது காத்திடுவே. மகனே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. ஹல்லேலூயா. யோவான் 6 தெளிவா பேசினார். வானத்திலிருந்து வந்த அப்பம். சிலர் முறுமுறுத்தாங்க. இதெல்லாம் நீங்க யோவான் 6 படிச்சாரு. மர்மரிங் பண்ணி இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. அடிதான் நடக்கும். நம்ம திருப்தியா இருக்கணும். புது வாழ்வு ஆண்டவர் தந்திருக்கிறார். நிறைவான வாழ்வு தந்திருக்கிறாரு. என்ன நிறைவா வச்சிருக்கிறாரு, என்ன நிறைவா வச்சிருக்கிறாரு. குடும்பத்தில் பிள்ளைகள் சொல்லணும், இதுவா, இந்த சாப்பாடா, இந்த துணியா சொல்லக்கூடாது. நான் ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படிதான் சொல்லணும். நிறைவா இருக்கணும். முறுமுறுப்பு கிடையாது. சர்ச்சில் அப்படி இந்த கோயிலா இதுவா சொல்லக்கூடாது. மர்மரை ஆண்டவர் பிடிக்காத. ஆண்டவர் தெய்வ ஜனங்கள் சப்ஜெக்ட் விட்டு மாறி போறான்னு சொல்றேன். தேவ ஜனங்கள் இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும் முறுமுறுத்தாங்க. கடைசியில் ஆண்டவர் இறைச்சியும் கொடுத்தாரு. நல்ல அப்படியே மென்று சாப்பிட முன்னால அடிச்சு. ஆமா, they were craving, lusting after meat. முறுமுறுப்பு ஆண்டவர் பிடிக்காது. இவர் எத்தியோப்பியால இருந்து கல்யாணம் பண்ணாரு மோசே. இடத்தை விட்டு மாறி பண்ணாரு. சகோதரிங்க பிடிக்கல, முறுமுறுத்தாங்க. வேற பொண்ணு கிடைக்காதா? ஆண்டவர் இறங்கி வந்தார், சமன் பண்ணாரு. நீங்க என்ன பேசுனீங்க? இது முறுமுறுப்பு. அந்த காலத்தில் இருந்தது. தேவனுக்கு பிடிக்காது. நீங்க என்ன பேசுனீங்க? கூப்பிட்டா மோசைக்கு சகோதரன் வராம 7 நாள் இது குஷ்டம் பனிஷ்மெண்ட். உடனே நோ மர்மரிங், நோ கிரம்பிளிங். வீட்டுல ஆனாலும் சரி, சபையான எல்லாம் திருப்தியா இருக்கணும். ஊழியானாலும் சரி, நான் ஊழியத்துக்கு என்னையும் தாழ்த்தி சொல்லு. இருக்கிற ஊழிய திருப்தியா இருக்கணும். நிறைவா ஃபேமிலில திருப்தியா இருக்கணும். போதும் என்கிற மனதை கூடிய தேவ பக்தியே மிகுந்த உலகத்தில் ஒண்ணு கொண்டு வந்தோம் இல்ல. We brought nothing into this world and it is certain we can carry nothing out. Be content, be satisfied with what you have. இந்த சபைக்காக நீங்க சந்தோஷப்படணும். பெரிய கோயிலை கட்டிட்டு 2-3 குரூப்பா இருக்கும். இது என்ன அழகா இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா வராதா? ஹல்லேலூயா. இப்படி சேர்ந்து பண்ணும்போது நிறைவா இருக்கணும். நிறைவு கிறிஸ்துவுக்குள்ள புது நியூ லைஃப், கிறிஸ்துவுக்குள்ள நிறைவான வாழ்வு, கிறிஸ்துவுக்குள்ள நித்திய வாழ்வு. அப்ப ஆண்டவர் இயேசு நிறைவாய் சொன்னார் என்னன்னா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அப்ப ஆண்டவருக்கு இது இன்னைக்கு கூட நம்ம பந்தியை நம்ம எடுக்க போறோம்னு நினைக்கிறேன். அது எதுக்கு எடுக்கிறோம்? என் மாம்சத்தை புசித்து, ஆண்டவருடைய மாம்சம் அதை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் உனக்கு நித்திய இட்டர்னல் லைஃப் கொடுப்பேன். திருவிருந்து எடுத்தா நித்திய ஜீவன் தருவேன். பாஸ்டருக்காக கமிட்டி வரைக்கும் நோ நோ நோ. ஆதி காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, டெய்லி பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், தினசரி அப்பம் விட்டார்கள்.
பிறகு வாரந்தோறும் அப்பம் விட்டார்கள், பிறகு மாதந்தோறும் அப்பம் விட்டார்கள். பிறகு காலப்போக்கில் அது 2 மாசம் 3 மாசம், நீங்க 2 மாசம் வரைக்கும் அப்பம் விடணும். திருவிருந்து, திருவிருந்து, திருன்னா பரிசுத்தம், பரிசுத்த விருந்து, விருந்து. அப்ப சொன்னார், நீங்க எப்பெல்லாம் கூடிய உங்களை என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஜீசஸ் has commanded this. Jesus has commanded this. கட்டளை கொடுத்தார். பைபிள் ரெக்குவயர்மெண்ட் அது சொல்லி இருக்கு. அப்ப நீங்க என் மாம்சத்தை பசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண இருக்கு நித்திய ஜீவன். அந்த கடைசி நாள் செத்து போனாரு அவன் எழும்புவான். கேத்தலிக் சர்ச்சில் ஏன் தெரியுமா சாகும் போதெல்லாம் கொண்டு அங்க வைக்கிறாங்க அந்த இது கூட. அப்பா அப்படியாவது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வித்தியாசம். அவன் என்ன செய்தான் அதுக்கேற்றபடிதான். வேற யாரும் பாஸ்ட் ப்ரேயர் பண்ண நத்திங் வில் ஹேப்பன். நீ எதை விதைக்கிற அதுதான் நம்ம இருப்போம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், ஆனா பாவத்தின் விடுதலை ஆக்கினா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. I am liberated. Once I was a sinner, now I am a saved person. இல்லையா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது வாழ்வு. இனி அழுது கொண்டிராய், நீ துக்கத்தோடுறாய், புது வாழ்வு ஆண்டவர் தருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவான வாழ்வு, ஒரு முழுமையான வாழ்வை இயேசு தருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்வு தருகிறார். அந்த நித்திய வாழ்வுக்கென்று நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களால் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.